அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் 13 தனிப்பிரிவு போலீசார், 33 சிறப்பு எஸ்ஐக்கள் உட்பட 180 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரே நாளில் நிகழ்ந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே காவல் நிலையத்தில் பணியாற்றிய போலீசாருக்கும் டிரான்ஸ்பர் வழங்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் ஒரே நாளில் 180 போலீசார் அதிரடியாக இடமாற்றப்பட்டிருக்கிறார்கள். 13 தனிப்பிரிவு போலீசார், 33 சிறப்பு எஸ்ஐக்கள் உட்பட இந்த இடமாற்றமானது நிகழ்ந்திருக்கிறது. புகாருக்கு உள்ளான போலீசாரை இடமாற்றி மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணா அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பரத். வணக்கம் பரத். ஒரே நாளில் 180 போலீசார் டிரான்ஸ்பர் ஆகி இருக்கிறார்கள். இந்த அதிரடி உத்தரவிற்கு காரணம் ஏதாவது சொல்லப்படுகிறதா? விரிவான விவரங்கள். கௌதமி, நாமக்கல் மாவட்டத்துல சிறப்பு எஸ்ஐ மற்றும் முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலை போலீசார் ஆகியோர் தற்பொழுது இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் ஒரே காவல் நிலையத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி வரும் சிறப்பு எஸ்ஐகள், போலீசார் மற்றும் திருப்பங்கள் கேட்டவர்களுக்கு புகாருக்கு உள்ளான நபர்கள் என ஒரே நாளில் 180 பேருக்கு இந்த இடமாறுதலானது அளிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் நகரின் சிறப்பு எஸ்ஐ வெங்கடேசன் நல்லிப்பாளையத்திற்கும், திருச்செங்கோடு டவுன் சிறப்பு எஸ்ஐ ரவிக்குமார் திருச்செங்கோடு போக்குவரத்து பிரிவிற்கும், வெப்படை பழனிசாமி குமாரபாளையத்திற்கும், பள்ளிப்பாளையம் சேகரன் திருச்செங்கோடு காவல் நிலையத்திற்கும் என மொத்தம் 33 சிறப்பு எஸ்ஐக்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 18 பெண் போலீசார், 36 ஏட்டுகள், 80 போலீசார் என ஆகியோரும் தற்போது இடமாற்றமானது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தனிப்பிரிவு பணியாற்றி வந்த 13 பேரும் தற்போது 33 பேரும் தற்போது இடமாற்றமானது செய்யப்பட்டுள்ளது. இந்த இடமாற்றமானது ஆண்டுதோறும் போலீசாருக்கான பணியிட மாறுதல் என்பதே தற்பொழுது போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அதில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் போலீசாருக்கு தற்பொழுது இந்த இடமாற்றமானது செய்யப்பட்டுள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பரத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.